Sneakerman வந்து ஆக்சுவலாக ஒரு கம்ப்ளீட் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் தான். ரைட் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் சீன் டு த லாஸ்ட் சீன் வந்து என்ன நடக்க போகுது, என்ன ஆகும், இது எதனால் இப்படி இருக்குது, அந்த ஒரு க்யூரியாசிட்டி எப்பவுமே ஒரு ப்ராப்பர் த்ரில்லர் தான். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஒரு ஃபார்மேட் ட்ரை பண்ணுறேன். புறம்போக்கு வந்து எஸ்பி ஜனநாதன் சாரோட ஒரு க்ரியேஷன். கண்டிப்பாக அவரோட டச் அந்த மூவியில் எப்போவுமே அவருக்கு ஒரு சோஷியல் எலிமெண்ட்டு சப்ஜெக்ட் தான் கண்டிப்பாக அவர் பண்ணுவார். அதோட டச் கண்டிப்பாக இருக்குது. ஒரு ஃபில்ம்னு வரும்போது அது சோஷியல் மெசேஜா இல்லை ஒரு ஜாலியான படமா இல்லை ஒரு ட்ராமாவா என்ன வேணால் இருக்கலாம். பட் ஆஸ் லாங் ஆஸ் நம்ம பண்ணும்போது அது ஆடியன்ஸ் போய் ரீச் ஆகி அவங்கள என்டர்டெயின் பண்ணணும், இல்லைனா அட்லீஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும், இல்லைனா ஒரு மெசேஜாக இருக்கணும். இட் ஹேஸ் டு பி இன் சம் ஃபார்மேட். ஸோ அந்த விதத்தில் ஐ திங்க் இட் வில் பி என்டர்டெய்னிங் ஆஸ் வெல் அஸ் ஒரு அட் த சேம் டைம் ஒரு மெசேஜ் கூட வி ட்ரை டு சே இன் திஸ் ஃபிலிம். ஸோ காம்பினேஷன் ஆஃப் போத். ஆர்யா வர்சஸ் காடு தான் சொல்லணும். இது வந்து நார்மலாக உருவாக்குற ஒரு காம்பினேஷன். இது வந்து ரஜினி, கமல், விஜய், அஜித் இட்ஸ் ப்ராபப்ளி ஹீரா அந்த டைம் பீரியடில் ரெண்டு பேருமே வந்து ஃபிலிம் ஸ்டார்ட் பண்ணாங்க. எங்க கூட நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ டோன்ட் நோ, மேபி நீங்கள் வந்து சொல்லலாம், சொல்லாமல் இருக்கலாம். அதெல்லாம் வந்து இட்ஸ் நாட் கோயிங் டு மேக் எனி டிஃப்ரென்ஸ். இப்போ வந்து ஒரு நல்ல படம் கொடுத்தா வந்து ஆடியன்ஸ் பார்க்க போகிறாங்க. அண்ட் ஐம் ஷுர் மேபி நான் கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் ஐம் டூயிங் வந்து ஒரு ஜானர்னு இல்லாமல் நிறைய ஜானர் பண்ணதுனால ஐ கேனாட் டைப் காஸ்ட் வித் எனிபடி. ஸோ ஐம் ஹாப்பி. ஒரு டைப் காஸ்ட் இல்லாமல் ஒரு கம்பேரிசன் இல்லாமல் தனியாக ஒரு ட்ராக் போய்ட்டுருக்குது. இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். மேரேஜே ஒரு கொஸ்டினாக இருக்குது. அதில் லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மை கேரக்டர் என்னோட இதுக்கு வந்து கண்டிப்பாக லவ் மேரேஜ் தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஐ மீன் லவ் ஐ வில் அனௌன்ஸ் டு த வேர்ல்ட். கண்டிப்பாக இல்லை காசிப்ஸ் வர்றது வந்து இட்ஸ் வெரி காமன். அது வந்து வராமல் இருந்தால் தான் பிரச்சனை. ஆக்டர்ஸுக்கு வந்து காசிப்ஸ் வராமல் இருந்தால் தான் யூ ஃபீல் அன்வான்ட். ஸோ அது வந்து ஃபேமிலி எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுறேன்னு வந்து இட்ஸ் வெரி நார்மல். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நான் என்ன பண்ணுறேன், நான் என்ன பண்ணலன்னு. ஸோ அவங்க அதை பற்றி என்னை டிஸ்கஸ் பண்ணுறதே கிடையாது. ஸோ இட் டசன்ட் மேட்டர் டு மீ. இல்லை நான் ஜாலியாக இருக்கேன்னு சொல்கிறாங்க. நான் சீரியஸாக என்ன ஹார்ட் அட்டாக் வந்து தான் படுக்கணும். ஐ நோ ஹவு சின்சியர். கண்டிப்பாக என்னோட டேரக்டர்ஸும் சரி ப்ரொடியூசர்ஸும் கேட்டால் சொல்லுவேன் ஹவு சின்சியர் ஐ எம் டுவர்ட்ஸ் ஒர்க். ஸோ ஜாலியாக இருக்குது, இட்ஸ் ஒன் ஹாப்பினஸ், அவ்வளோதான். இட் டசன்ட் மீன் நம்ம வந்து எல்லாத்துலேயும் விளையாட்டுத்தனமாக இருக்கணும்னு கிடையாது. ஸோ இப்போ ஒருத்தட்ட நம்ம பேசும்போது புதுசாக அறிமுகமாக அவங்களாக இருக்கட்டும், கூட நடிக்கிற ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஆக்டர்ஸாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இட்ஸ் நைஸ் டு பி ஹாப்பி. இட்ஸ் இப்போ சிரித்து பேசுகிறது, நம்ம அவங்கள்ட்ட கோவமாக பேசி ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது. ஸோ தட் ஹாப்பினஸ் இஸ் தேர் ஆல்வேஸ். டசன்ட் மீன் அந்த சீரியஸ்னஸ் இல்லைன்னு கிடையாது.